எனக்கு வாய்ப்பு கொடுத்த லலித் சார் அவர்களுக்கும் தமிழ் டைரக்டர் சுரேஷ் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்திருக்கேன். சாரி பேசல வச்சுருக்கேன். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். சுரேஷ் சாருக்கு தேங்க்யூ. நம்பி மொத்த கேஸ்ட் அண்ட் குரூவை என்கிட்ட கொடுத்தாரு. பழைய நண்பர் தான், இருந்தாலும் இயக்குனராகவும் சிறப்பாக பண்ணியிருக்காரு. அக்ஷய்க்கு தேங்க்யூ என்னை பொறுத்துக்கிட்டதுக்கு. நிஷ்மா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்த்துட்டு ப்ளஸ் பண்ணணும். 25 ரிலீஸ் ஆகுது, பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக ரொம்ப அழகாக கன்வே பண்ணுறது, அந்த கேரக்டரோடைய ஸ்பெஷலெல்லாம் கன்வே பண்ணுறது நம்மளோட காஸ்டியூம் டிசைன் மூலமாக தான். நீங்கள் சொல்லுங்கள், ஹவ் வாஸ் இட் ஒர்க்கிங் இன் த மூவி? தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் சார். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு அருண் தான் என்னை இந்த ப்ராஜெக்ட்குள்ளே கூப்பிட்டு வந்தார். தேங்க்யூ ஸோ மச் அருண். அண்ட் என்னோட டீம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அக்ஷயா அண்ட் ஜெய், தேங்க்யூ ஸோ மச். ஸோ யா, ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் இன் திஸ் மூவி. தேங்க்யூ. ஓகே, டைம் ஒரு லைட்டாக ஒரு ஃபெட்டப்பான டைம். நிறைய அந்த ஜானலில் பண்ணி வேறு மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எல்லா டெக்னீஷியனுக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் தான் இந்த படம் வந்துச்சு. ஸோ ரொம்ப தேங்க்யூ சுரேஷ் ஃபார் தட். அப்புறம் இந்த படத்தில் எப்படி அந்த ஸ்கிரிப்டில் இருந்துச்சோ அந்த அளவுக்கு இதை உயிர் கொடுத்தது அந்த படத்தில் நடித்தவங்க தான். விக்ரம் பிரபு சார், அப்புறம் அக்ஷய், அப்புறம் ஆனந்தா, அப்புறம் அனீஷ்மா, எல்லாத்துக்கும் என்னோடய தேங்க்ஸ். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க இந்த படத்தில். நீங்கள் ஒரு முக்கியமான பங்கு வச்சுருக்கீங்க. அப்புறம் என்னோடய மியூசிக் க்ரூ எல்லாத்துக்கும் என்னோடய தேங்க்ஸ். பர்டிகுலர்லி யுவன் சங்கர் ராஜா சார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு அவர் ஒரு கம்போசர் தாண்டி எனக்கு அந்த இடத்துல ஒரு சிங்கராக நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதை எனக்காக பண்ணி கொடுத்து. வெல்கம் லலித் குமார் சார் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு சுப்பிரமணியனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அவர்கிட்ட பேசாமல் இருந்தேன். நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஈவெண்ட் வச்சுருக்கேன், நீங்கள் வரணுன்னு. நான் வராமையே நீ ஈவெண்ட் நடத்துவேன்னு கேட்டார். கண்டிப்பாக வந்துடணும்னு சொன்னேன். இன்றைக்கி அண்ணா வந்துட்டார். இந்த ஈவெண்ட்டுக்கோசரம் மட்டும்தான் வந்திருக்காரு, என்னால் தெரியும். ரொம்ப நன்றிண்ணே. என்றைக்கும் இந்த அஃபெக்ஷன் என்றைக்கும் உங்களோட இருப்புன்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்சி சாரை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே சுப்பிரமணியன் தான். ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி லலித்னு ஒருத்தன் இருக்கான், அவன் நம்பி என்னாலும் பண்ணலான்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் தான் போய் பண்ணேன். அதுக்கப்புறம் அவரோட நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணேன். மண்டபத்துக்கிட்ட லீஸ் கொடுத்தாங்க, மண்டபம் நடத்தினேன். அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நான் இருந்தேன். சார் என்றைக்கும் இதே மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். செல்லமணின்னு என்றைக்குமே அவர் என்னை இன்னது வரைக்கும் லலித்தின் பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லை. அவர் மாஸ்டர் மட்டும்தான் கூப்பிடுவார். ஏன் அப்படின்னா, மாஸ்டர் ரிலீஸ்க்கு முன்னாடி லாக்டவுன் ஆரம்பிக்க போகும்போது ஃபஸ்ட்டு பெப்சிக்கு போய் 10 லட்ச ரூபா டொனேஷன் நான் கொடுத்தேன். அதுலேருந்து என்னமோ தெரில, எப்போவுமே மாஸ்டர் தான் கூப்பிட்டு இல்லையா, பேர் சொல்லி கூட கூப்பிட்டதில்லை. நல்லதுக்கிட்ட எல்லாத்துக்குமே அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்பேன். அவர் ஒவ்வொன்றுக்கும் ஐடியா பண்ணுவார். சரி மாஸ்டர் தான் சொல்லுவார். இதுக்கு மேலே அவர் பேசுனது எதுவுமே இல்லை. தானே சில டைட்டில் டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்பேன். ஏப்பா இப்படி பண்ணுற, இது சரி வராது, நல்ல டைட்டிலாக பாருன்னு சொல்லுவார். அந்த கைடன்ஸ் என்றைக்கு இருக்கிறனால தான் தானனை கூப்பிட்டு இன்றைக்கி கூட வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். நான் வெற்றி சார், ஃபஸ்ட்டு அக்ஷயை கூட்டிகிட்டு உங்கள் ஆஃபீஸ் தான் நான் வந்தேன். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன கதையை கண்டிப்பாக பண்ணுவேன். அது உங்களோட பயோபிக்காக தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த பயோபிக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் விஷயம். அதனால் கண்டிப்பாக அக்ஷய் அந்த பயோபிக்கு பண்ணுவாப்பில் கண்டிப்பாக. ரஞ்சித் சார், நான் ரைட்டர் டைரக்டருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போகும்போது முத ஆஃபீஸ்க்கு வந்தீங்க. எங்கிட்ட இருக்கிற அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் சான்ஸ் தரேன்னு சொன்னீங்க. அவரும் நிறையா ஹீரோ போய் பார்த்து கதை சொன்னார். எதுவும் செட் ஆகலை. நானே அந்த டைரக்டரை கூப்பிட்டு வேற எங்கேயாவது சான்ஸ் பாருங்கன்னு சொல்லி என்ஓசி கொடுத்து அமுச்சு விட்டேன். அதனால் இன்றைக்கும் ஒரு நல்ல டைரக்டருக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் வெற்றி சாரோட கோ டைரக்டர் தான் அந்த படத்தை பண்ணுவான்னு சொல்லி நானே எதிர்பார்க்கவே இல்லை.
சிறை வந்து ஆரம்பித்தது வந்து தமிழுக்கு ஃபோன் பண்ண ஒரு நாள் ஃபோன் பண்ணி, தமிழ் உங்களை பார்க்கணும், எப்போ வரீங்க, எப்போ வந்து பார்க்கலாம் நான் கேட்டேன். சார் நானே வரேன் சார், நீங்கள் ஏன் சார் வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நேராக வந்தார். வந்துட்டு சும்மா பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 1 hour பேசிகிட்டு இருந்துட்டு, ஸோ ஒரு லைன் இருக்குது சொல்கிறேன் கேட்குறீங்களா சார்னாரு. சொல்லுங்கள் சார் தமிழ்னு சொன்னேன். ஒரு 5 நிமிஷம் சொல்கிறேன் சார்னு சொன்னார். வேணா அது 40 நிமிஷம் கதையாக மாறிச்சு. 40 நிமிஷம் சொல்லிவிட்டு நான் சொன்னேன், எப்படி சார் இருக்குன்னு கேட்டார். பையன் ஃபஸ்ட்டு படம் இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். சார் உங்களோட கால்னாரு. இல்லை இந்த படம் தான் பண்ணணும் அப்படின்னேன். சார் எல்லா அப்பாவும் ஒரு ஹீரோவாக ஆக்கணும்னு தான் நினைப்பாங்க, நீங்கள் ஏன் சார் இந்த கதையை நடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு. நான் வெற்றி சாரோட படம் நிறைய பார்த்துருக்கேன், அந்த மாதிரி பண்ணணும். கார்த்திக் சார் எப்படி வந்து பருத்திவீரனில் பண்ணாரோ அந்த மாதிரி பையனை கொண்டு வர நினைக்கிறேன் நான் அப்படின்னு. ஸோ உண்மையாலும் நீ சொல்கிறீங்களான்னு கேட்டார். ஆமாம் தமிழ் அப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. தமிழ் உடனே முடிவு பண்ணி கதையை ஃபைனல் பண்ணணும். யார் டைரக்டர் போகலான்னு சொல்ல போகும்போது தமிழ் வந்து என்னால் பண்ண முடியாது, நான் வந்து இன்னொரு கம்பெனியில் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்போது அப்போ தான் வந்து செலக்ட் பண்ணது சுரேஷ் உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் வெட்டி சட்டை சொன்னோம், சுரேஷ் வச்சு பண்ணலாமான்னு சொல்லி கேட்டோம். பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் சுரேஷ் உள்ளே வந்தார். இதுக்கப்புறம் ஹீரோ யார் போகலான்னு சொல்லும்போது தமிழ் ஒரே ஆப்ஷன் விக்ரம் சார் மட்டும்தான், விக்ரம் பிரபு மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு தான் வந்து ஆரம்பித்த படம் தான் இந்த படம். ஒன்று செட்டில் ஆகும்போது எடிட் அப்படின்னு போகும்போது நோ டவுட்டு ஃபிலோ மட்டும்தான். ஏன்னா ஃபிலோ இந்த படத்தை வந்து தோலில் சுமந்துருக்காப்புல, கொஞ்சம் கஷ்டம் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க ஃபிலோ. அப்புறம் அக்ஷய்க்கு பண்ண போகும்போது கேஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் ஆக்டர் வந்து டைரக்டர் வந்து வந்தாப்புல சூரி சார் வந்து அவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க்குன்னு அக்ஷய் பண்ணியிருக்கான் அப்படி தான் நான் சொல்ல முடியும். அப்படியே ஒவ்வொரு டெக்னீஷியனாக பார்க்கும்போது மியூசிக் முதல் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிலோட்டே விட்டுட்டேன். ஃபிலோ பார்த்துக்குங்க அப்படின்னா, நீங்கள் எதுலேயும் தலையிடாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படில. இந்த படத்தை மொத்தமாக நூற்றுக்கி நிப்பாட்டது ஃபிலோ அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் மாதேஷ் கேமரா அப்படி பார்த்திங்கன்னா என் டீம்லேருந்து அருண் மணி, அருணோடது பயங்கர இது, ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் லைன் பை லைன் இந்த டைலாக் ஃபைனல் பண்ணிட்டு வந்தாப்புல. இந்த மாதிரி பண்ணி தான் ஒன்றுன்னா இந்த படத்தை வந்து முடித்து கொண்டு வந்தோம். இன்றைக்கி 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக தெரியுது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் விஜய் சார் மட்டும்தான். இன்றைக்கி விஜய் சார் வந்து அன்றைக்கி ஒரு மாஸ்டர் கொடுத்தங்காட்டி தான் அதை கரெக்டாக அந்த லாக்டவுன் டைமில் போய் சேர்த்தன ஒரு ரீசன் தான் வந்து லியோ ஒன்று பண்ணேன். லியோ பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பேசுது அப்படின்னா அதுக்கு அவர் மட்டும்தான் காரணம். சார் இன்றைக்கி தான் நான் உங்களுக்கு நன்றி கடன் படுவேன். நான் எப்பவுமே அந்த இது எப்பவுமே இருக்கும் என்கிட்ட. ப்ரெசன்ட் மீடியா, இந்த ப்ரெசன்ட் மீடியா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படத்தை எடுத்துருக்க நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் போய் மக்கள்கிட்ட சேர்த்துறது உங்களோட இதுதான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. பண்ணி கொடுத்துருங்க. தேங்க்யூ வெரி மச். Thank you very much, sir. So, mass commercial. Come Anishma and Ananda Anil Kumar onto the stage, please. நீங்க நல்லாவே கை தட்டலாம். கேமரால கேப்சர் பண்ணாதவங்க ப்ளீஸ் நீங்க கை தட்டினா மற்றவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். 2 பேருமே அழகான டெபியூ ஆக்ட்ரஸ். இதோ ஒரு சில வார்த்தைகள் கேட்டுடலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தான் ஆனந்தா. சிறை மூவி என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது நான் இந்த ஸ்டேஜில் நான் இருக்கிறேன்ட்டு. அதுவும் நான் வந்து விக்ரம் பிரபு சாரோட பேராக நடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு இந்த வாய்ப்பு தந்தது 7 ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன், அதாவது லலித்குமார் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா எனக்கு எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது, என் ஃபேமிலிக்கும் சினிமாக்கும் எந்த வித சம்மந்தமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனாக நான் வந்து லாஸ்ட் இயர் தான் ஆடிஷனுக்கு போயிருந்தேன். ஸோ ஆடிஷனுக்கு போய் நான் பெர்ஃபார்ம் பண்ணி ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ அதில் என்னை செலக்ட் பண்ணது வந்து தமிழ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம டைரக்டர் சுரேஷ் சார், வேறு என்னை காஸ்ட் பண்ணது வந்து சூர்யா சார். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. இவ்வளோ ஒரு பெரிய சான்ஸ் இந்த ஒரு மீடியாவில் இருக்கிறேன், அது கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.
டெஃபினட்டாக உங்களுக்கு இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி இருக்கும் இல்லை? அண்ட் உங்களோட தமிழும் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இலங்கையிலேருந்து வந்திருக்கீங்களா? நான் இப்போ சென்னையில் தான் இருக்கேன். Okay. என் அம்மா அப்பா இலங்கை தமிழர்கள். ஓகே, லவ்லி அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். அற்புதமான ஒரு ஃப்யூச்சர் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அண்ட் அனிஷ்மா, நல்ல பங்கி என்று காண அனிஷ்மா. தேங்க்யூ. ஓகே, ஸோ ஆல்ரெடி நீங்கள் மலையாளத்தில் படம் பண்ணியிருக்கீங்கல்ல, மரண மாஸ் அப்படிங்கிற படம். அண்ட் திஸ் இஸ் யோர் டெபியூ இன் தமிழ். டெல் மீ மோர் அபவுட் இட். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இங்கே இப்படி நிற்க முடிஞ்சதுக்கு. சின்ன வயசுலேருந்து அவ்வளோ படம் பார்த்து ஆசைப்பட்டிருக்கேன் ஒரு நாள் நடிக்கணும்னு. ஃபைனலி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு நான் சுரேஷ் சார்கிட்ட நன்றி சொல்கிறேன். அவ்வளோ ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணிக்கிறேன் லைஃப்பில். அதுக்கப்புறம் அவ்வளோ வெயிட் பண்ணிவிட்டு சிறை மாதிரி ஒரு மூவியில் நடிக்க முடிஞ்சதுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் விக்ரம் சார், it was such a wonderful experience working with you sir. And லலித் சார், 7 Screen Studio, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்துக்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் தமிழ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சூரி சார், நீங்கள் இல்லாமல் இருந்தேன்னா என்னால் கண்டிப்பாக இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன் என்ன, அக்ஷய், ஆனந்தாவை, எல்லாரையும். தேங்க்யூ ஸோ மச் சார். மாதே சார், ஃபிலோ சார், இளையண்ணா, வர்ஷினி, எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றி. இப்படி ஒரு மேடையில் நிற்க முடிஞ்சதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் உங்கள் எல்லாரும் முன்னாடி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, அனிஷ்மா பற்றி ஒரு ஒரு சொல்லுங்கள் சொல்லுங்கள். அக்ஷய் பற்றி சொல்ல நான் மறந்துட்டேன். அவ்வளோதான், நீங்கள் சொல்லாமல் போனீங்கன்னா. இல்லை, அக்ஷய் நான் ஃபஸ்ட் படம் தமிழில் ரொம்ப நர்வஸாக இருந்தோம். பிகாஸ் அக்ஷய்னால் எனக்கு ரொம்ப அவ்வளோ கம்ஃபர்ட் தந்த ஒரு கம்பேனியன்ஷிப் ஹி கேவ் மீ. இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்போது. தேங்க்யூ ஸோ மச் அக்ஷய் ஃபார், ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் ஆனந்தா, அவங்களுக்கும் எனக்கும் ரிலேட் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹர் ஆல்சோ. இங்கே இப்படி அவங்கள பார்க்கும்போது எல்லாருக்கும் நன்றி. ஓகே, அக்ஷய்க்கு இது ஒரு டெபியூ மூவி தான், உங்களுக்கும் தமிழில் ஒரு டெபியூ மூவி. எப்படி வந்து ஹெல்ப் பண்ணீங்க அண்ட் அவரும் உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் வந்து பண்ணார் ஃபார் த ஆக்டிங்? எனக்கும் அக்ஷய்க்கும் ரொம்ப நர்வஸாக இருக்கேன், சாரி. அக்ஷய்க்கும் எனக்கு வந்து ஒரு ஸ்கூலில் போன மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி. சூரி சார் வந்து பிரின்சிபல் மாதிரி எங்களை எல்லாமே பண்ண வச்சாங்க, கற்று தந்தாங்க. சுரேஷ் சார், தமிழ் சார், எல்லாரும். நாங்கள் ஒரு சிவகங்கையெல்லாம் போய் ஒரு வாரம் அங்கேயே தங்கி குக்கிங் எல்லாம் பண்ணி அப்படி இருந்தோம். ஸோ அப்படி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எனக்கு தந்திருக்காங்க. ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ. ஓகே, ஸோ ஸ்கூல் அண்ட் ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து எக்ஸ்கர்ஷன் மாதிரி இல்லை, சமைச்செல்லாம் நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா, அதுக்காக சொன்னேன். இல்லை, எனக்கும் குக்கிங் தெரியாது அப்போது, அக்ஷயும் தெரியாது. ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்து முட்டை பஜ்ஜி என்னமோ பண்ண சொன்னாங்க. ஓகே, இப்போ வந்து நானும் அவனை எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் குக்கிங். முட்டை பஜ்ஜி பண்ணுறதுக்கு எல்லாமே பண்ண தெரியும். தமிழ் டிஷ்ஷஸ் எல்லாமே எனக்கு நல்லா பண்ண தெரியும். ஓகே, அனிஷ்மா பற்றி இன்னொரு விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டேன். பொதுவாகவே கேரளத்திலேருந்து ஒரு கதாநாயகி இங்கே வரும்பொழுது தமிழ் கொஞ்சம் நல்லா பிக்கப் பண்ணி பேசுவாங்க. பட் இவங்க தமிழ் படத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே தமிழ் எழுதி படிக்கவும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்காகவே நல்ல ஒரு கைத்தட்டல்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா தமிழ் நம்மளோட லாங்குவேஜ் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு அப்படி. ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து நிறைய படம் பார்த்துருக்கேன். ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ஓகே, அண்ட் தேங்க்யூ வெரி மச். ட்ரெய்லர் பார்க்கும்போதே அவ்வளோ யதார்த்தமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த மூவி அஸ் வெல். நன்றி நன்றி, தேங்க்யூ வெரி மச். கை தட்டலாங்க. நன்றி. ஸோ அடுத்ததாக ஒரு படத்தோட ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனே கண்டிப்பாக அந்த படத்தோடைய ஸ்டோரி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நாங்களாம் சேர்ந்து ஒரு பெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற ப்ரெஸ் அண்ட் மீடியா தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அண்ட் தேங்க்ஸ் டு லலித் சார் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ எவ்ரி ஒன். நன்றி சார். என்ன சார் இவ்வளோ பெரிய பெரிய படங்கள் நம்ம ஆமாங்க பாருங்க, கீழே உட்காந்து அஜித் சாரே சொல்கிறாங்க. அவ்வளோதான், கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை சார். நீங்கள் இந்த நேரத்தில் பேசியே ஆகணும் சார். சிறை அண்ட் நம்ம லலித் சார் கூட நிறைய திரைப்படங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன், ஒரு டெட்லி காம்பினேஷன். திஸ் இஸ் மை க்ளோஸ் டு ஹார்ட். லலித் சார் ரொம்ப பெட்டுன்னு வச்சுங்களேன், ப்ரொடியூசர் பெட் அவர் தான். ஸோ மற்ற டீம் ஆல்மோஸ்ட்
பிரபு சார் அடிக்கடி சொல்லுவார் டானாக்காரன் டீம்னு. அப்போ வந்து சார் அதே ஆர்டர் தான், அதே எடிட்டர் தான், நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ டானாக்காரன் டீம்லேருந்து மறுபடியும் இந்த படம் பண்ணுறதில் மகிழ்ச்சி. இன்னொரு விஷயம், சுரேஷ் வந்து ஒரு 20 வருஷம் ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் ஒரே காலேஜ், ஒரே கிளாஸு, ஒன்றா கட்டடிச்சு சுற்றினது எல்லாமே கில்லி படம் ஆரம்பிச்சதுலேருந்து. ஓகே. ஸோ 2 பேருக்கும் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து ரஞ்சித் அண்ணா டைரக்டர் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்னன்னா அவர் பேட்சில் கூட ஒரு டைரக்டர், ஒரு ஆர்ட் டைரக்டர் தான் வருவாங்க. ஆர்ட் டைரக்ஷன் எங்கள் காலேஜில் வரது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நிறைய பேருக்கு முன்னாடி இருக்கு. ஆனால் ஒரே பேட்சில் டைரக்டரு கேமராமேனும் வந்திருக்குது எங்கள் பேட்சில் தான். அவமானே ஆக்சுவலாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் வந்து வெற்றி சார் தான் ஃபைனலாக சொல்லுவாருன்னு எதிர்பார்க்குறேன். அந்த ஈவெண்ட் முடிகிற போது பண்ணிக்கலான்னு நான் நினைக்கிறேன் சார். அந்த மாதிரி வச்சுக்கோங்க சார். இன்னொரு விஷயம் வந்து அருண் விஷா மறந்துட்டேன். அருண் விஷா வந்து 96 அப்போ வந்து சேதுவோட ஆஃபீஸில் பார்த்துட்டு அப்போ சொன்னேன், என்ன சார் அப்படின்னா ரிலீஸ் அப்போ பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் 7 ஸ்க்ரீனுக்கு வந்து க்ரியேட்டிவ் ப்ரொடியூசராக வந்தார். வேணா அப்போ சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னார், நான் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அம்மா பேரில் இருக்குன்னு சொன்னார். அதை இன்றைக்கி பண்ணி சாந்தி டாக்கீஸ்ன்னு ஆரம்பித்து இன்றைக்கி பெருசாக வந்திருக்கா அப்படின்னா அது பெரிய விஷயம். சுரேஷ், நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். இன்றைக்கும் சுரேஷ் புலம்பணுன்னா எங்கிட்ட தான் புலம்புவார். நான் எதாவது புலம்புனாலும் சுரேஷ்ட தான் புலம்புவேன். இன்றைக்கி அது போயிட்டு தான் இருக்குது எப்பவுமே. தேங்க்யூ சிஸ். டிலைட் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன். அதாவது ரொம்ப டக்குன்னு லைட்டிங் வைப்பீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ வாட் யூ லைக் டு சே ஆன் தட்? எல்லாருக்கும் வந்து இப்போது மாதேஷ் தான் வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாமே. அப்படி சொன்னால் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ ஹேட்ரிக் ஃபிலிம்ஸ் நீங்கள் பேக் டு பேக் கொடுத்துட்ருக்கீங்கல்ல. ஹேட்ரிக்காக 3 படம் வந்து வெற்றி கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டு டானாக்காரன், அதுக்கப்புறம் அயோத்தி, பிடி சார். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு ஹேட்ரிக் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க, ஆண் பாவம் பொல்லாதது. அடுத்து அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இவரை பற்றி நிறைய பேர் வந்தவங்க எல்லாமே நிறைய பேசினாங்க. ஸோ இப்போ இவர் பேசுகிறத கேட்போம். வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். பெரியவர்களுக்கு வணக்கம். கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது, என்னுடைய முதல் மேடை. அதனால் ஏதாவது தவறாக பேசுனா மன்னிச்சிருங்க. இது வந்து சிறை. இதில் நான் நடிகர்களை பற்றி நிறைய பேசணும்னு நினச்சேன். நிறைய நம்பர்ஸ் இருக்குது, சொன்னாக்கா நான் மறந்துடுவேன். கேரக்டர்ஸ் நேம் தான் ஞாபகமாக இருக்குது, பேப்பரை வச்சிட்டேன். இது வந்து சிறை வந்து உண்மை மனிதர்களை பற்றின கதை. தமிழ் என்கிட்ட முதல்ல சொல்லும்போது இப்படியான ஒரு பேக்ரவுண்ட்குள்ளே இது ஒன்று இருக்குதுன்னு சொன்னார். சரி, அதை நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்போது அது அப்படி விரிஞ்சிருச்சு. சார் அப்பப்போ ஒன்று சொல்லுவார், ஒரு கதை வந்து அதுவாக தானே இது பண்ணிக்கணுவார். அது இந்த கதையில் நடந்தது. எனக்கு டெக்னீஷியன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே நடந்தது. அப்புறம் ப்ரொடியூசர் லலித் சார் தமிழ் சொல்லும்போது அவர் வந்து வெற்றி சாரோட அசிஸ்டன்ட்னா எனக்கு ஓகே தான், நீங்கள் யாரை கை காட்டிங்களோ ஓகேன்னாரு. அவர் அதே மாதிரி என்னை நம்பினார். நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். ஃபிலோ, எடிட்டர் ஃபிலோ, அவர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான டெக்னீஷியன்ஸ். நீங்கள் என்ன வேணாலும் அவர்கிட்ட சஜஷன் பண்ணலாம், என்ன வேணாலும் கேட்கலாம், சண்டை போடலாம், அந்த மாதிரியான ஒரு ஆள். அதுக்கப்புறம் ஜஸ்டின்ட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம ஃபஸ்ட் படம் டைரக்டர், நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் ஜஸ்டின் அழைக்கிறோம். And I request 7 Screen Studio Executive Director Vaishali to come on to the stage and felicitate, please. Check. இனிய நாள் இது. அரங்கம் நிகர் ஆற்றலார்களே, கலைச்சிற்பிகளே, திரைச்சிற்பிகளே, இணையதள நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான பிற்பகல் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சொல்லனா இன்பம் சூழ்ந்த சூழ்நிலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். தம்பி வெற்றிமானுடைய வார்ப்பட்டறையில் பயிற்சி பெற்ற இருபெரும் திலகங்கள், ஒன்று தமிழ், இன்னொன்று சுரேஷ். இருவரும் இணைந்த இந்த ஒரு சூழல் சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழுந்தது போல் இரட்டிப்பு மகிழ்ச்சி. இந்த படம் மாபெரும் வெற்றியடையும். கண்டேன், கலிப்பேருவை கொண்டேன். சிறை என்னை சிறைப்பிடித்தது, இதய சிறைப்பிடித்தது. முதல் படம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அக்ஷயனுடைய பாத்திரமும் அது மெருகேற்றிய விதமும் என்னை சிறைப்பிடித்தது தான். கடுமையான ஒரு
பயிற்சியாளராக Akshay Kumar onto the stage, please. இல்லை எக்ஸாம் ரூமுக்கு போனோடனே ஆன்சர்ஸ்லாம் மறக்கிற மாதிரி ஸ்பீச்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், எல்லாமே மறந்துடுச்சு இப்போது. ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சொல்லணும் எல்லாத்துக்கும். ஸோ ஃபிலோ சார்ல நான் ஆரம்பிக்கிறேன். சார் உங்கள் பையனுக்கு கூட இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. தேங்க்யூ சார் ரொம்ப. மாதே சார், நீங்களும் உங்கள் டீமும் அப்படி நைட் என்ன சாப்பிடுவீங்கன்னு தெரியல, நைட் ஷூட்லாம் அவ்வளோ எனர்ஜியாக இருப்பீங்க. ஸோ உங்கள் எனர்ஜி தான் ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். Justin Prabhakar sir, it was wonderful music I got for my movie, and Yuvan sir's voice and Chinmay ma'am's voice, it was amazing. Thank you sir. Suresh sir, எந்த நம்பிக்கையில் என்ன இந்த படம் பண்ண விட்டீங்கன்னு தெரில, பட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். ஏன்னா ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டாக இருக்கும், கஷ்டமான ரோலாக இருக்கும்னு சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க. ஆனால் அந்த மாதிரி நான் ஃபீலே பண்ணல. நான் ஷூட் பண்ணும்போது ஆஸ் அ டீமாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டீங்க. சார் தமிழ் சார், ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேரை பார்க்குறதுக்கே நான் ஜிம்லாம் போயிட்டு வந்தேன், அது எதுக்கும் பயனே இல்லை இப்போ கடைசியில். சார் விக்ரம் பிரபு சார், என்னோடய ஃபர்ஸ்ட் ஷாட்டே உங்களோட தான் நினைக்கிறேன். ஸோ யூ டென்ட் மேக் மீ ஃபீல் நர்வஸ் அட் ஆல். தேங்க்யூ. அண்ட் நிறைய கற்று தந்தீங்க, எப்படி நடிக்கணும்னு கற்று தந்தீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய ஷேர் பண்ணிங்க. சூரிய சார், உங்களை பற்றி இப்போ தான் நான் உண்மையாக பேச போகிறேன்னு நினைக்கிறேன் ஸ்டேஜில். ஃபஸ்ட்டு சூரி சார் பார்க்கும்போதே பக்குன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் அனிஷ்மாவும் இந்த படத்துக்காக ட்ரைனிங்னு சொல்லிட்டு சிவகங்கை கூட்டிகிட்டு போனாங்க. சரி ஓகே, போனோடனே ஆக்டிங்னா என்னன்னே தெரியாது, ஸோ என்ன பண்ணணுன்னு தெரியாது. அங்கே போயிட்டு பாத்திரம் கழுவு, குக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். நானும் அனிஷ்மாவும் பேசிட்டு இருந்தோம், இவர் ஏன் சும்மா நம்மளை வந்துட்டு எல்லாம் பண்ண சொல்லிட்டுருக்காரு, நடிக்க சொல்லித்தார் சொல்லு. பட் சார் நீங்கள் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது. ஸோ ஐ திங்க் வர எல்லா கிரெடிட்ஸும் உங்களுக்கு தான் போகும். ஐ எம் பீங் ஆனஸ்ட் வித் தட். அண்ட் அனிஷ்மா, ஐ கான்ட் ஃபைண்ட் அ பெட்டர் கோஸ்டார் இன் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தேன் யூ. அவங்க எப்படின்னா பயங்கரமாக பூஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப பாசிட்டிவிட்டி ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக சும்மா நடந்து வர சீன் தான் இருக்கும். சும்மா நடந்து வந்தாலே அக்ஷய் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லுவாங்க. நான் சும்மா தான் நடந்து வந்தேன் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி யூ மேட் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள் இன் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் டெபியூ ஃபிலிம் ஃபர்ஸ்ட் தமிழில். அண்ட் அனந்தா, ஐ saw your footage, it was damn nice, congratulations. ஸோ கடைசியாக ஃபேமிலிக்கு வரேன். அப்பா, ஆக்சுவலாக எனக்கும் அவருக்கும் சண்டை ஜாஸ்தி வரும். பட் எண்ட் ஆஃப் தி டே நான் எக்ஸ்பெக்ட் ஆக்சுவலாக ஷூட்லலாம் வந்துட்டு டைமும் இருக்காது. நானும் கால் பண்ணிட்டு கேட்பேன். ஆக்சுவலாக ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் படத்துலேயே ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசர் கிடச்சனால எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அண்ட் அம்மா, வைஷு, விஷ்ணு 3 பேரையும் தான் டார்ச்சர் பண்ணுவேன் வீட்டுக்கு வந்தோடனே எமோஷ்னல் சீன்லாம் பண்ணும்போது. ஸோ தேங்க்யூ. ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு. அப்பா அம்மா 2 பேருமே வந்து இண்டஸ்ட்ரியில் லெஜெண்ட்ஸ். நீங்கள் நடிக்க போகணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரி இன்புட்ஸ் வந்து அவங்க கொடுத்தாங்க? ஆர் வாஸ் இட் அ ப்ரெஷர் ஃபார் யூ? யா, இட் வாஸ் அ ப்ரெஷர். ஆனால் ஐ ஸ்டார்டட் லைக்கிங் தி ப்ராசஸ். ஏன்னா சூரி சாராக இருக்கட்டும், சுரேஷ் சாராக இருக்கட்டும், எல்லோரும் எனக்கு அது ஒரு ஆக்டிங் பண்ணுற மாதிரியே இல்லை, ஒரு பேஷன் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ கேன் ஸ்ட்ராங்லி சே ஐ ஃபவுண்ட் அ பேஷன் ஹியர். ஓகே, ஸோ பிஃபோர் யூ லீவ், டே 1லேருந்து இப்போ வரைக்கும் யுவர் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் இன் த மூவி. அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்னா ஒரு பர்டிகுலரான மூமெண்ட் இருக்குது சார். நம்ம அந்த ஜெயிலுக்கு வெளில ஷூட் பண்ணிட்டுருக்கும் போது நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்களே, ஸோ அவர் ரியலாகவே வந்துட்டு சார்கிட்ட போயிட்டு தம்பி எங்கே பிடிச்சிங்க, ரியலாகவே கைதி மாதிரி இருக்காப்புலன்னு கேட்டாங்க உங்களுக்கு. ஸோ அது ஒரு யூ வாண்ட் அஸ் எ கேரக்டர். அப்போ நீங்கள் வின் பண்ணிட்டீங்களா as a கேரக்டர்? ஆமாம், படம் பார்த்துட்டு நீங்களாம் தான் சொல்லணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுக்கலாம். முதல் மேடை, முதல் படம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. we are looking forward for it. தேங்க்யூ. நன்றி. ஸோ அடுத்தது முக்கியமான ஒருத்தரை வந்து அழைக்க போகிறோம். வித் நோ ஃபர்தர் டிலே, லெட்ஸ் வெல்கம் த கேப்டன் ஆஃப் வைஷாலி டு கம் அண்ட் ஃபெலிசிட்டேட் ப்ளீஸ்.
நர்வஸாக இருக்கும்னு தெரியும். அனைவருக்கும் வணக்கம். கோப்ரா 7 ஸ்க்ரீன் ப்ரொடியூஸ் பண்ண படம். நான் ஃபஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண படம் மாவீரன், செகண்ட் ப்ரொடியூஸ் பண்ண படம் 3 BHK. இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான மேடை எதுவும். ஏன்னா இதே வருஷத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண ராம் சார் படத்து கூட என் படம் நாம் தயாரித்த படம் ரிலீஸ் ஆனதும் நான் ப்ரொடியூசர் ஆகணும்னு நினச்சதே கிடையாது. ஏதோ ஒரு இதில் சரியாக டைரக்டர் ஆக முடியாதனால எனக்கு இருந்த எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி நான் தயாரிப்பாளராக இருக்கேன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி என்னை நம்பி ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து என்னை ரொம்ப மரியாதையாகவும் கண்ணியமாகவும், நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவன் தான். என்னை ஒரு நாள் கூட என்னை ஒரு ஒரு சாதாரண ஒரு ஆளாக ட்ரீட் பண்ணாமல் ரொம்ப என்னை மரியாதையாகவும் ரொம்ப கண்ணியமாகவும் ட்ரீட் பண்ணேன் 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ லலித் சார் அவர்களுக்கு என்றைக்குமே என்னோடய மரியாதையும் இதுவும் இருக்கும். தேங்க்யூ சார். இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான். ஏன்னா அக்ஷய் ஸ்டேஜில் பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ வளர்ந்து இப்படி பேசுகிறாருன்னு பார்க்குறதுக்கு. அக்ஷய் ஃபஸ்ட்டு துக்ளக் தர்பார் படத்தில் ஒரு ஷார்ட் நடித்தார். YMCAல தான் எடுத்தாங்க. அது இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு 7-8 years பிஃபோர். அப்போ ரொம்ப விளையாட்டுத்தனமாக அவர் நடிச்சிருந்தார். நான் ஓகே, அது ஒரு படம் இந்த மாதிரி சின்னதாக நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவாரா நடிப்பாரான்னு தெரில, அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஜேர்னி இந்த மாதிரி ஒரு படத்தில் அக்ஷய் டெபு ஆகிறது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. வாழ்த்துக்கள் அக்ஷய். வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ. கங்க்ராட்ஸ். நான் இவ்வளோ இவங்களாம் இருக்கும்போது என்னை பேச கூப்பிடுவார் நான் எதிர்பார்க்கல. நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது போனாவே பேச மட்டும் கூப்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுவேன். இங்கே வந்தோடனே கேட்டார். இருந்தாலும் நான் சார் பேசணும், ஏன்னா சாருக்காகவும் நான் படம் பார்த்துட்டேன், அதனால் பேசணும் அப்படின்னு நினச்சி தான் மேடையில் இருந்தேன். ஒரு 2-3 minutes மட்டும் டைம் எடுத்து பேசிடுறேன். ஏன்னா மெயினாக வந்ததுக்கு காரணம் லலித் சார். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி பார்த்ததுலேருந்து எவ்ரிடே எல்லாத்துலேயும் பேசிகிட்டு இருக்கோம். அந்த படம் முடிச்சுட்டு டைரக்டர்ஸ் எல்லாமே போய் ஒரு டீ கடையில் நின்று ஒரு 2-3 மணி நேரம் ஒரு படத்தை பற்றி பேசணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு படத்தை பற்றி இவ்வளோ நாள் பேச முடியுதுன்றதே ஒரு பெரிய விஷயமா நான் இருக்குது. ஸோ முக்கியமாக லலித் சார், நீங்கள் பேசும்போது பார்த்துருப்பீங்க எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ பண்பாக, எவ்வளோ கிரவுண்டடாக, ஏதோ ரொம்ப கிரவுண்டடான ரொம்ப ஹம்பிளான பேக்ரவுண்ட்லேருந்து வரவர் தான். அவங்க அப்பா ஆல்ரெடி ஒரு பெரிய லெவலில் அங்கே இது இருந்தாலும் அவரோட சொந்த முயற்சியில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு, அவர் 10th மேலே படிக்கலன்னு நினைக்கிறேன் சார். அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காருன்னு. அவர் சென்னையில் வந்தப்போ இங்கே நிறைய ஏரியாவில் போய் பால் போட்டிருக்காரு நிறையா வீடுங்களுக்கு. அப்புறம் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட சொந்த முயற்சியில், அப்பாவை நம்பி ஃபேமிலி நம்பி வராமல் அவர் சொந்த முயற்சியில் வளர்ந்து இப்போ ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளராக இப்படி வந்திருக்காரு. அதுவும் தமிழில் மிகப்பெரிய படங்களாக மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கிற விஜய் சார் கூட பேக் டு பேக் 2 படங்கள் பண்ணி இவ்வளோ பெரிய இடத்துல வந்திருக்காருன்னா அவரோட ஹம்பிள், ஒரு கிரவுண்டடான இடத்துலேருந்து அவரோட முயற்சியால் வந்திருக்கிறது தான் அது. அவர் எவ்வளோக்கு எவ்வளோ ஹம்பிள் சாஃப்டாக இருக்காரோ அதான் கூப்பிட போகிறோம். லெட்ஸ் வெல்கம் ஃபிலிம் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் சுரேஷ் கமாச்சி சார் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். I request Vaishali to felicitate please. வந்திருக்கும்